இந்த பாரத திருநாட்டை நேசிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நம்ம வரக்கூடிய தேர்தல்களில் என்டிஏ கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கிறதுனால தமிழக மக்களுக்கு என்னென்ன நேரடி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்மளோட மோடி ஐயா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த பூமியில பிறக்காத குழந்தைக்கு கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க. திட்டங்கள் மூலம் மட்டும்தான் மோடி ஐயா தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராங்க. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். இது கர்ப்பிணி பெண்களுக்கு 6400 வரைக்கும் கொடுக்குறாங்க. மாத்ரு வந்தன யோஜனா, ஜனனி சுரக்ஷா, இந்த ரெண்டு திட்டங்கள் மூலமே 6400 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால இந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்தலாம். சரி, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறதால, அதாவது அதோட ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு செல்வ மகள் பொன் மகன் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டத்துல பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு மாசம் குறைஞ்சது 250 ரூபாய் கட்டலாம், இல்லைன்னா 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். மேக்சிமம் லிமிட். இது கட்டுறதன் மூலம் 22,50,000 மேக்சிமம் நீங்க பே பண்ணீங்கன்னா, அதோட மெச்சூரிட்டி டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 லட்சம் சொச்சம் உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஸ்கூல்ஸ்க்கு போகணும். அப்போ அந்த ஸ்கூல்ஸோட கட்டமைப்பு நல்லா இருக்கிறதுக்காக தான் PMC அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த PMC திட்டத்தின் மூலம் ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங், அந்த 2020 கல்வி, அதாவது புதிய கல்வி திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் அதோட கட்டமைப்பை அதாவது அந்த பள்ளியோட தரம் எப்படி இருக்குது, அந்த பள்ளியில சுகாதார அமைப்பு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாரு. சரி, இந்த பள்ளி குழந்தைகள் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. இப்போ உயர்கல்வி பயிலணும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடனா நம்மளோட மோடி ஐயா கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டாங்க, இவங்க தொழில் ரீதியாக நம்ம ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படிங்கிற நோக்கத்துல தொழிலாம் இப்ப சின்ன லெவல்ல தொழில் பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாநிதி திட்டம், அதாவது சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 15,000 50,000 வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் உதவி பண்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்ரா லோன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமா PMEGP அப்படின்னு திட்டத்தின் மூலம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் உதவி செய்யறாரு. சோ தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நம்ம திட்டங்களை கொடுத்து உதவி செய்யறாரு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தனி லிஸ்டே வச்சிருக்காரு. இதுல KCC கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு திட்டம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்துறாரு. சம்மன் நிதி யோஜனா, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கும் உதவி செய்யறாரு. அதுக்கப்புறம் பசல் பீம யோஜனா அப்படின்னு பயிர் காப்பீடு திட்டம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா சூரிய சோலார், அப்புறம் பம்பு செட்டுகள், சோலார் பம்பு செட்டுகள், இந்த மாதிரி திட்டங்களையும் கொடுத்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தையும் நம்மளோட மோடி ஐயா கொடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு மனுஷனுக்கு இப்போ படிப்பை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் படிப்போட சேவிங்ஸையும் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான திட்டங்களையும் கொடுத்தாச்சு. இங்க தொழில் செய்யுங்க அப்படின்ட்டு 15,000 1 கோடி வரைக்கும் லோன் கொடுக்குற அளவுக்கு திட்டங்களையும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்னா, எல்லாரும் இந்த திட்டங்களை கொடுத்ததுக்கு முதன்மையானது எல்லாரோட அக்கௌண்ட்ல தான் கொடுத்தது. ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு 0 பேலன்ஸ்ல எல்லாத்துக்கும் அவங்களோட டிஜிட்டல் இந்தியாவை மாற வச்சு அவங்களோட எந்த ஒரு ஸ்கீம்ஸ் போனாலும் அவங்களோட அக்கௌண்ட் நேரடியாக செலுத்துற மாதிரி பண்ணாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு, சரி நான் தங்குறதுக்கு வீடு வேணும். அப்போ பாத்தீங்கன்னா வீடுக்கு ஆவாஸ் யோஜனா, PM ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். இதன் மூலம் கிட்டத்தட்ட 2,10,000 மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வீடு கட்டியாச்சு மனுஷன். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல சுகாதாரமான குடிநீர் வேணும். இதுக்கு ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. சரி, ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணும், அவன் வீட்டுல சாப்பிடணும் பாத்தீங்களா, அவங்க கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் ஆகட்டும், அரிசி பருப்பு, இந்த மாதிரி பொருட்கள் அனைத்துமே இலவசமா முடியாத மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பொருள்லாம் வாங்கிட்டு சமைக்கணும் இல்லையா, அப்ப சமைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா உஜ்வாலா அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது ஏழை பெண்கள் இன்னும் விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கிறாரு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பீடுகள். காப்பீடுன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை, ஏன்னா எதிர்பாராத டைம்ல எதுனாலும் நடக்கலாம். அதுக்காக ஆயுள் காப்பீடு திட்டம் கொடுக்கிறாரு, விபத்து காப்பீடு திட்டம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கறத ஒரு 5 லட்சம் ரூபாய் காப்பீடும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, ஸ்வச் பாரத். இப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வாழக்கூடிய பகுதியை சுத்தமா வச்சிருக்கிறதுக்காக ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் கொடுக்குறாரு.
இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட மனுஷன் வந்து ஒரு 50 வயசுக்கு கடந்துட்டான். இப்போ கடந்ததுனால அவங்களுக்கு என்ன தேவை, ஓய்வூதிய திட்டம் ஒன்று தேவைப்படுங்களா. அதனால ஓய்வூதிய திட்டத்தையும் வச்சு அறிவித்து 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிள், அவங்களோட அந்த டைம்ல அவங்க செலுத்தக்கூடிய பிரீமியர் தொகையை வச்சு அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல அவங்க 1000 5000 வரைக்கும் பென்ஷன் வர மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போ நம்ம பேசின எல்லா திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலா வந்து திட்டங்களோட பெயர்கள் மட்டும் அதோட ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த திட்டங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் நம்மளோட ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வெப்சைட்டுக்கு குரோம்ல போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த திட்டங்கள் பெயரை போட்டு சர்ச் பண்ணாலே அதோட டீட்டெயில தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறதே நீங்க நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளவு நல்ல திட்டங்களை பொதுமக்களுக்கும் சரி நம்ம கொடுத்துட்டு தொடர்ந்து வந்து மக்களோட நலன் மட்டுமே கருதி நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து திட்டங்கள் வகுத்து கொடுத்துட்டு வராரு. ஸோ அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்பெறது மட்டும் இல்லாம இந்த பிஜேபி காரியகர்த்தாஸ் எல்லாமே வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்துனால போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து என்டிஏ கூட்டணி தான் வாக்களிப்பாங்க. இதன் மூலம் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி மலரும், தமிழகம் வந்து சிறக்கும். இப்போ வந்து வளர்ச்சியை நோக்கி போகாம கடன் வாங்கி நான் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த ஆட்சி இருக்குது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போகணும். எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் வந்து உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் நிறைய லாபம் ஈட்டி அதன் தமிழகத்து மட்டும் இல்லாம இந்தியாவோட வளர்ச்சிக்கும் உதவணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நிச்சயம் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.